சின்னமரங்கள் சீரியல் நெக்ஸ்ட் ஒரு நேரம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் சாபுத்திரியும் தாமரையும் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேட் வெளியே படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்களுக்கு தெரியாம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் கையும் வளமா பிடிச்சி இங்க தாமரையை ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சுட்டு இங்க ஈஸ்வரியும் மறுபடியும் போய் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க தாமரையும் சாவித்திரி கிட்ட அம்மா இந்த வீட்டை விட்டு நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே காமிக்ஸ் ஜிமி கால் பண்ணுறாங்க. லோட்டஸ் என்ன ஆச்சு? என்னோட காட்ஸ் எல்லாம் அங்கே உங்கள் வீட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வெளியே வந்தனா கொத்தா தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்ஸ் பிக்சர் சொல்கிறாங்க. காமிக்ஸ் பிக்சர் சொன்னதை கேட்டதும் தாமரை பிச்சை என்ன இந்த வீட்டில் எங்கள் சின்னம்மா என்னை வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டாங்க, நான் எப்படி வெளியே வரதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு மாதிரியுமே பிச்சைக்கிட்ட சொல்கிறாங்க. காமேஷ் பிச்சையும் சரி லோட்டஸ் நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட கழுத்தில் தாலி ஏறணும்னா அது என் கையால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே வர வைக்கிறதுக்கான என்ன ஒரு ஐடியாவோ நான் யோசிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை கட் பண்ணிடுறாங்க. இங்கே தாமரை பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த எங்கள் காவியாவும் இவங்க இது மாதிரியெல்லாம் பிளான் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுக்கு இப்போ தான் தெரிய வருது. இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம நிறுத்தியே ஆகணும். அதே மாதிரி இந்த காமேஷ் பிச்சை கூட எங்க தாமரை ஓடி போகக்கூடாது. அந்த விஷயத்தை தடுத்து எங்க ராஜாங்கம் பார்த்துருக்க மாப்பிள்ளையை தான் நம்ம தாமரைக்கு கட்டி வைக்கணும். அதே மாதிரி இந்த விஷயத்த முடிச்சுட்டு கடைசியில் நம்ம ராஜாங்க மாமா கிட்டே இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே காவியை வந்து நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நைட்டெல்லாம் தூங்காமல் இங்கே சாவித்திரியும் தாமரையுமே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா இவங்க போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி இந்த கல்யாணமும் நிற்கணும், அவங்க அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்றதுனால இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் ஒரே ஒரு முடிவோட உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வெடிஞ்சதும் இங்கே ராஜாங்கமும் வெளியே உக்காந்துக்கிட்டு கல்யாண ஏற்பாடு தலைக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தாமரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் ரெடியாக டேலர் இல்லைன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வா மோகனா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை அமுச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே தமிழ் செல்வி சேது கூட சேர்ந்து இருந்ததுல இருந்தே சேதுவால சந்தோஷம் அடக்க முடியல. இங்க தமிழ் செல்வியை பார்த்து தாங்கிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தமிழ் செல்விக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்ற வரைக்குமே இங்க சேது வந்து ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற போது தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலுமே இது யார்கிட்டையுமே சொல்லாம இது கடைசி வரைக்கும் நீடிக்கணும். அதே மாதிரி கனவுல வந்த ஒரு கனவு வந்து கனவாவே போயிடணும் அப்படின்ற மாதிரியுமே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்விக்கு வந்த மாதிரியே இங்கே அப்பத்தா ராஜாங்கம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்ச்செல்வியால் என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ராஜாங்கமும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அப்பத்தாவுமே இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தாமரையோட கல்யாணம் முடிஞ்சு இது எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தாவுமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் தாமரையுமே இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் காமேஷ் பிச்சை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதே மாதிரி காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. காமேஷ் பிச்சை வந்து இந்த உலகத்திலே நிறைய பணக்கார, அதே மாதிரி இங்க காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணிக்கினா நம்ம ரொம்பவே வசதியா வாழலாம், அதே மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே தாமரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில தான் இங்க காமேஷ் பிச்சை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரப்போது இங்க தாமரைக்கு. இது தெரிஞ்சதுமே இங்க தாமரையும் சாபத்திரியும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா மெய் மறந்து நிக்க போறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறது காவியா மட்டும்தான். ஏன்னா காவியாவும் இவங்க பேசினதை கேட்டுட்டு அந்த காமேஷ் பிச்சை யாரு, அதே மாதிரி அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே விசாரிக்கிறதுக்காக இங்க காவியாவுமே பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே யார் கூட பேசியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாமரைக்கிட்ட நம்ம போய் அந்த நம்பரையுமே எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம பேசாமல் இங்கே தாமரை ஃபோனை வாங்கி நம்ம ஃபோன் பண்ணுற மாதிரி அந்த நம்பரை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே காவியா முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே காவியாவும் தாமரை ஃபோனை கேட்குறாங்க. இங்கே தாமரையும் எதுக்காக இந்த ஃபோன் அப்படின்னு மாதிரியுமே கேட்கவும் உடனே எந்தில் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, அதனால் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிட்டு தரேன் அப்படின்ற மாதிரியுமே வாங்கிடுறாங்க. ஃபோனை வாங்கி அந்த நம்பருமே எடுத்துகிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்டையுமே கொடுத்துட்டு அங்கே தாமரைக்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காவியாவும் அந்த ஃபோன் நம்பரை வச்சு இங்கே ட்ரேஸ் பண்ணி அங்கே காவியாவுமே அந்த கோயிலுக்குமே போகிறாங்க. அங்கே காமேஷ் பிச்சைக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே நான் காமேஷ் பிச்சைக்கு கால் பண்ணும்போது அங்கே பிச்சை எடுத்துருக்க ஒரு நபர்கிட்ட இருந்து அந்த ஃபோன் கால் வருது. உடனே அங்கே போய் பார்த்தபோது தான் தெரிய வருது காவியாவுக்கு அவ
கோடீஸ்வரன் இல்லை, அவன் காமேஷ் பிச்சை எடுக்கிற ஒரு காமேஷ் பிச்சை அப்படின்ற மாதிரி தெரிய வருதுங்க காவியாவுக்கு தெரிஞ்சதும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும், நீ எதுக்காக இங்கே தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, தாமரைக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரியுமே விசாரிக்கிற போது தான் தெரிய வருது. இங்கே ஈஸ்வரி சொன்னதுனால தாங்க தாமரை கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே காமேஷ் பிச்சை சொல்லிடுறாரு. காமேஷ் பிச்சை சொன்னதை கேட்டதும் இங்கே காவியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த விஷயத்த எல்லாருக்குமே தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியாவுமே அங்கேருந்து காமேஷ் பிச்சை தரன்னு இழுத்துட்டுமே வராங்க. உடனே இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் 2 பேருக்கும் இன்னைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரினா ரொம்பவே கோபமாகவும் அங்கே காமேஷ் பிச்சையை காவியாவுமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தாமரையும் காமேஷ் பிச்சையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜாங்கம் நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் இங்கே தாமரை கட்டிக்கணும், அதே மாதிரி நான் சொல்கிறத கேட்கலன்னா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்கனவே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்துருச்சு. ஏன்னா இந்த விஷயம் எடுத்ததுலேருந்தே இந்த கல்யாணம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே சொன்னதை ராஜாங்கம் நோட் பண்ணியிருப்பார். இந்த கல்யாணம் எப்படியாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஒரே முடிவாக இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே கல்யாணம் ஏற்படலாம் இங்கே சேதுவுமே எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே தாமரையும் சாபுத்திரியுமே 2 பேரையுமே கீழே நின்றுக்கிட்டு சேதுவும் ராஜாங்கம் இங்கே அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஆனால் ரூமில் இருந்து சாவித்திரியும் தாமரையும் அம்மா இங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கீழே எல்லாருமே நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால் இந்த காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, இந்த டீச்சர் மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னம்மா பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, நான் காமேஷ் பிச்சையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதே மாதிரி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுதே இருக்கணும், ஆனால் காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சொகுசு காரில் வரலாமா, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம், நீங்க எப்படியாவது காமேஷ் பிச்சை கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அங்க சாவித்திரி கிட்ட அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க சாவித்திரியும் தாமரை நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதே மாதிரி நீ தைரியமா இரு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, அதே மாதிரி இந்த ஈஸ்வரிக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு தான் அவங்க பிளான் போடுவாங்க, ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு நம்மள போக விடாத மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க, இதுக்கு மேலேயுமே நம்ம உஷாராக இருக்கணும். ஏன்னா ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் 2 பேருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. நம்ம இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ராஜாங்கம் அண்ணங்கிட்ட எல்லா விஷயத்தையுமே அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத தாமரை, நான் உன்னோட கல்யாணத்தை நடத்தி வைக்குவேன்னு சொல்லிட்டேன்ல, நீ எதுக்குமே கவலைப்படாமல் ரெடியாகி நீ கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே எல்லாருமே கல்யாணத்துக்கான எல்லா ஒரு பொருளுமே எடுத்துகிட்டு வீட்டில் இருந்துமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழையுமே கூட்டிக்கிட்டு தமிழ் நீ பார்த்து நடு, ஏன்னா படிக்கட்டில் சும்மா வலிகிருச்சுன்னா நீ கீழே விழுந்து உனக்கு எதனா ஒன்று ஆகிடும், நான் உன்னை தூக்கிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் எங்கே நீங்கள் அக்கறை காமிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் காமிக்காதீங்க, நான் நல்லா தான் நடக்கிறேன், நான் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சேதுவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே காவியாவுமே காமேஷ் பிச்சையை பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த விஷயம் காமேஷ் பிச்சையை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் தெரிய வந்துடுது. இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே காவியா கிட்ட போயிட்டு காவியா இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லிடாத, ராஜாங்க மாமா கிட்ட மட்டும் சொல்லிடாத, ஏன்னா என்ன இந்த வீட்டிலே வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க காவியா கிட்ட இங்க ஈஸ்வரியும். உடனே காவியாவும் நீங்க எவ்வளவு பெரிய வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க, இங்க தாமரைக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பண்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியல, அதே மாதிரி இந்த வீட்டிலே இருந்துகிட்டு ராஜாங்க மாமாக்கே நீங்க இவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இங்க காவியாவும். அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.